இதை வச்சு நம்ம பஸ்ஸு கூட யூஸ் பண்ணிக்கலான்றாரு. அதனால் நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க, காடை உள்ளே வந்துட்டு வெளில வந்துட்டு அவ்வளோதான்ப்பா இது வேலைக்கு ஆகாது அவ்வளோதான் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இது வச்சுக்கோங்க கையில், இது வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் பஸ்லேயும் ஃப்ரீயாக இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண முடியுன்றாங்க. 72 hours வந்து கவுண்ட் ஆகாதான். நீங்கள் இன்றைக்கி இப்போ நைட் எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே கவுண்ட் முடிஞ்சிடும். இல்லைனா கேபிள் காரில் போங்க, கேபிள் காரில் போனால் $8, இதில் போனால் வெறும் $3. இப்போ கூட இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓ பாருங்க, இந்தியன்ஸுக்கு இந்த குளிர் அப்படின்னு நம்ம ஊர் ஃப்ளேவர் மேட்ச் ஆகுது, நல்லா இருக்குது. கட்டாயம் நீங்கள் வரைக்கும் நான் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சட்னி நிறைய இருக்குது, தக்காளி சாதம் மாதிரி ஒன்று இருக்குது. அப்பா செம்மையாக இருக்குது, பிளேட்டு செம்ம கனமாக இருக்குது. ட்ராம் வண்டி மாதிரி போய்கிட்டு இருக்கீங்க. நம்மளோட ரூம் டூர் இதுதாங்க, சூப்பராக இருந்துச்சு. கிளாஸியான ரூமுங்க பாருங்கள், நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு ரூமில் தங்கினதே இல்லை. நான் உங்களுக்கு வெளியிலலாம் காட்டினேன், ஆனால் உள்ளே வந்து காட்டல. நம்ம ஏர் ட்ரெயின் ப்ளூ லைனில் 4 ஸ்டேஷன் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து பாட் ட்ரெயினுக்கு கனெக்ட் ஆகிடுதுங்க. பாட் ட்ரெயின் தான் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? அதனால் வந்து பாட் ட்ரெயின் கனெக்ட் பண்ணுறதுக்கு போகிறோம். இங்கே வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு டிக்கெட் வெண்டிங் மிஷின் இருக்குது பாருங்கள், டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அவங்ககிட்ட கேட்டோங்க, அந்த இதில் போகக்கூடாதான், டீ ட்ரெயினில் போங்க, அங்கேருந்து சைனா டவுன் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் பஸ் எடுத்திங்கன்னா ஈஸியாக போயிடலாம் அந்த இடத்துக்குன்னாரு. சரி ஓகே அப்படின்னு. இல்லைனா கேபிள் காரில் போங்க, கேபிள் காரில் போனால் $8, இதில் போனால் வெறும் $3. சரி அதனால் சரி சீப்பாக முடிச்சுப்போன்னு சொல்லிட்டு இதுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துவிட்டோம், போய்கிட்டு இருக்கேன் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளேயும் அந்த கிளிப்பர் அந்த கார் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்க நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே எலிவேட்டர் இருக்குது. இதுதான் ஃபைனல் ஸ்டேஷனாக நிறுத்திட்டு பைலட்டும் வர்றாரு வெளில. இங்கே பாருங்கள், நம்ம இந்த முனி பாஸை வாங்கி இதுலேருந்து ஒரே ஸ்டேஷன் தான் சைனா டவுனு. அதுக்கு வந்து $3 பே பண்ணிட்டோமேனு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், இங்கே ஒருத்தர் இருந்தார் வாலண்டியர் ஸ்டாஃபு, அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இதை வச்சு நம்ம பஸ்ஸு கூட யூஸ் பண்ணிக்கலான்றாரு. அதனால் நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க, காடை உள்ளே வந்துட்டு வெளில வந்துட்டு அவ்வளோதான்ப்பா இது வேலைக்கு ஆகாது அவ்வளோதான் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இது வச்சுக்கோங்க கையில், இது வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் பஸ்லேயும் ஃப்ரீயாக இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண முடியுன்றாங்க. இன்னொரு விஷயம், இந்த முனி பாஸ் வந்து 3 days வந்து ஒரு ஆஃபர் இருக்குது. அது வந்து 72 hours கவுண்ட் ஆகாது. 3 நாள்னா அதான் 24, 48, 72 72 hours வந்து கவுண்ட் ஆகாதான். நீங்கள் இன்றைக்கி இப்போ நைட் எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே கவுண்ட் முடிஞ்சிடும். அதனால் நாளைக்கு காலையில் எடுக்கிறது தான் சேஃப், ஓகேங்களா? அதனால் நாளைக்கு காலையில் நம்ம எடுப்போம், அப்போ தான் 3 days நல்லா ஃபுல்லாக யூஸ் பண்ணிடுவோம். கேபிள் கார்லாம் ஒரு தடவை போனாலுமே $8 USD ஆகுமா? அப்படின்னா கேபிள் கார்லாம் ஒரு 4 தடவை சுற்றலாம் ஜாலியாக. ஏன்னா வந்து அன்லிமிட்டடில் 3 daysக்கு, அதனால் அதில் விளாடுவோம். 4லேருந்து ஆரம்பிக்க மாட்டேன். இப்போ சைனா டவுனில் போய் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே நம்ம ஹாஸ்டல் போய் செக்இன் பண்ணிடுவோம் வாங்க. இதாங்க கேபிள் காரான், மேலே பாருங்கள் கேபிள் ஒன்று போட்டு இதுமாரி போயிட்டுருக்கு பாருங்கள், பஸ்ஸு மாதிரியே. இதுதான் கேபிள் காரான். எப்பா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குல்ல. பாருங்க நம்ம வந்துட்டோம் சைனா டவுனு. அதுதான் அந்த டீ ஸ்டேஷனு, டீ ட்ரெயின். அதுக்கு ஆப்போசிட்டில் அவர் சொன்ன மாதிரியே நம்ம வந்து 30 பிடிச்சோன்னா போயிடலாம். ஒரு 10 minutes வெயிட் பண்ணுவோம். பேங்க் ஆஃப் அமெரிக்கா வாசல்லே இருக்குது, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஷோர் சிட்டி காலேஜ்னு ஒன்று இருக்குது போல் இந்த சைடில். நமக்கு வாய்ப்பு கிடச்சா அந்த சைடு பார்ப்போம். பஸ் அங்கே தான் போகுது போல், கனெக்டட் பஸ். சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்க, ட்ராம் வண்டி மாதிரி போய்கிட்டு இருக்கீங்க. சான் பிரான்சிஸ்கோ
வணக்கம் மக்களே, இங்கே பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மெக்சிகோ ஃபுட் தான் ட்ரை பண்ணுறோம். இது வந்து செம்மையாக இருக்குன்றாங்க. இது வந்து வெறும் சிப்ஸ் தான். இதுக்கு பேர் வந்து டேக்டோஸ்ன்றாங்க. இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி சால்சா சாஸ், அந்த சாஸ், இந்த சாஸ், நிறைய சாஸ் வச்சுருக்காங்க இவங்க ஊருக்கு. ஓகேங்களா? அது நம்ம லைட்டாக போட்டு சாப்பிடலாம். பாருங்க, சட்னி மாதிரியே இருக்குது. போட்டுக்கிட்டோம். நம்ம ஊர் துவையல் மாதிரியே இருக்குது. புதினா துவையல் மாதிரி இருக்குது. புளிப்பு கொஞ்சம் கூட இருக்குது. நல்லாயிருக்கு இது. அப்புறம் இன்னொரு சாஸ் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம ஊர் தக்காளி சட்னி மாதிரி இருக்குது. போடுவோம் பாருங்க. இருக்கா? இது சாப்பிடுவோம். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ரெண்டு சட்னியுமே நல்லாயிருக்கு. இது காரம் கொஞ்சம் கூட இருக்குது, இது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, புளிப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தமாரி இப்போ நம்ம சாப்பிட்டா மாதிரியே இருக்குது. ஆனால் இது ரொம்ப இதுவாக இருக்குது, அந்த சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. இருங்க, பிரித்து சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோதான். இது எப்படி சாப்பிட்ணும்னு நமக்கு தெரியல. நம்மக்கிட்ட இந்த இடத்துல ஒரு அதேமாதிரி சட்னி மாதிரியே நிறைய கொடுத்துருக்காங்க ரெடி பண்ணி, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி. இன்னொன்று வந்து வெறும் கட் பண்ணி இதேமாரி கொடுத்துருக்காங்க. பேல் பூரிலாம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது பாருங்கள், பரோட்டா மாரி ஒன்று பெருசாக. இது பேர்லாம் நமக்கு சரியாக வரல, பேச தெரியல நமக்கு. இதெல்லாம் மெனுவை பார்த்து ஏன்னா நம்ம சொன்னோம், அவங்க வந்து எடுத்து வச்சுட்டாங்க. நம்ம எந்த பிளான்லாம் பண்ணல. இது நம்ம ஏதாவது ஒன்று தொட்டுக்கணுன்றதுக்காக நான் இது தொட்டுக்கிறேன். பாருங்க, சாப்பிடுவோம். இன்னும் சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சோளத்தில் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன், கார்ன்ஃப்ளவரில். நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இது இப்போ நம்ம இதை போடுவோம். இங்கே பாருங்க. வா, இங்கே பாருங்க, அழகாக சுட சுட இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓ பாருங்க, நல்லா சீஸ் எல்லாம் போட்டு சும்மா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு பீஸாவோட இன்னொரு வருஷம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளே பாருங்கள், நிறைய ஃபில்லிங்லாம் என்னென்ன வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. இருக்கு. இந்தமாதிரி சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ளேவர் நல்லா இருக்குது. நம்ம வீட்டில் தவாடை போட்டு எடுப்போம் பார்த்தீங்களா, கறியெல்லாம் தவாடை கறி மாரி அதே மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. சீஸு இன்னும் ஃப்ளேவரை போட்டுது, பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க, டொமேட்டோ சட்னி மாதிரிலாம். அது கொஞ்சமாக எடுத்து இதோடு சேர்த்து சாப்பிடுவோம். பா, நம்ம சட்னி செம்மையாக இருக்குது. அப்புறம் மெக்சிகன் ஃபுட்னாலுமே அவக்காடோ ஒரு பண்ணுவாங்க. இந்த அவக்காடோ போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இந்த அவக்காடோவில் வந்து புளிப்பு கொஞ்சம் கூட இருக்குது, லெமன் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. நல்லா இருக்கேண்ணா. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் மாதிரி ஒன்று. தயிரா இல்லை வேறு ஏதாவது க்ரீமான்னு தெரியல, நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதுதான் இதோட இது எல்லாமே வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா கூடுது. கண்டிப்பாக இந்தியன்ஸுக்கு இந்த ஃபுட்டு அப்படின்னு நம்ம ஊர் ஃப்ளேவர் மேட்ச் ஆகுது, நல்லா இருக்குது. கரெக்டாக நீங்கள் வரைக்கும் நான் ட்ரை பண்ணுங்கள் இந்தமாரி ஃபுட்டுலாம். சூப்பராக இருக்குது. இது அப்படி வர மாதிரி அடுத்த ஃபுட்டுக்கு போவோம். அடுத்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஒன்று இருக்குது. அப்பா செம்மையாக இருக்குது. பிளேட்டு செம்ம கனமாக இருக்குது, ஹெவியாக. கறி வச்சுருக்காங்க. முதல்ல கறி துண்டு. இது வந்து மாவாட்டம் இருக்குது.
இங்கே பாருங்க ரைஸு. அப்புறம் அங்கே அதில் தந்தாங்க பார்த்தீங்களா, அதேமாதிரி சாஸு. இப்போ வந்து அதோட சேர்த்து நம்ம இதை சாப்பிடுவோம், இதில் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க. இங்கே பாருங்க, இது கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிப்போமே. இங்கே பாருங்க, எல்லா சாஸுமே இதில் போட்டாச்சு. ஆகா. ரைஸு கொஞ்சம் ஓகே. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அடியாக அடிப்போம். காய் போடலையே, இந்தாங்க ஏதோ குடமிளகா போட்டேன். ஓகேவா, இன்னைக்கு ஒரு கடி அப்படின்ற மாதிரி இப்படி மடிச்சு அளவாக இருக்குது. இது எனக்கு எல்லாமே பிடிச்சது. ஏன்னா இந்த பீன் மட்டும் இது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, மண் மாதிரி இருக்குது. அதான் ஃப்ளேவர் இது ரொம்ப சப்புன்னு இருக்கும், மைல்டாக இருக்குது. மற்ற எல்லாம் நல்லா இருக்குது. ரைஸ் கூட நம்ம தனியாக சாப்பிட்ருப்போம். ரைஸில் கூட அந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்கான ஃப்ளேவர்லாம் இல்லை, ரொம்ப மைல்டான இருக்குது ஃப்ளேவரு. ஆனால் மீட் நல்லா இருக்குது, மீட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, வேற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தந்துருக்காங்க, சுட சுட சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு எத்தனை தூண்டு தந்துருக்காங்கன்னா பாருங்க, நான் ஒன்று முடிச்சிட்டேன். இப்போது மிச்சம் வந்து 5 இருக்குது, டோட்டலாக 6 கொடுத்துருக்காங்க. ஒர்த்து இதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இதுக்கு தான் நிறைய பர்சன்டேஜ் கொடுப்பேன். மார்க் 80க்கு மேலே கொடுப்பேன் 100க்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது, சுட சுட. இதுவும் சூடாக தான் இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஏதோ நம்ம ஊருக்கு அப்படியே மேட்ச் ஆகுது. கட்டாயம் வரைக்கும் நான் எப்படியாவது ட்ரை பண்ணுங்க நீங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு பேர்லாம் நமக்கு என்னன்னு தெரியல, நான் உங்களுக்கு மெனு கார்டெலாம் உங்களுக்கு பிக்சரில் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டதுக்கான பில்லு இங்கே இருக்குது. பில்லு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 32.74ங்க. சேல்ஸ் டேக்ஸ் மட்டும் 2.6. இங்கே பாருங்கள், சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நம்மளோட முதல் ஃபுட்டு இதுதான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வருது. பார்த்துக்கோங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஆனால் ஆப்ஷன் கிடையாது. நம்ம இப்போ வந்த ஹோட்டல்லையும் வந்து நமக்கு வந்து ஃபுட்டு வந்து குக்கிங்லாம் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி இல்லை. அதனால் ஆப்ஷன் இல்லாமல் சரி நம்ம எதாவது பக்கத்தில் கடையை சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு தேடும் போது இந்த கடை மாட்டுச்சு. சரி நம்ம இன்னும் மெக்சிகன் ஃபுட் சாப்பிடல. அமெரிக்கானா அதுவும் மெக்சிகோவும் பக்கம் தான். நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை மிடில் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க. அங்கே இந்த ஃபுட்டுலாம் ரொம்ப காமனான ஃபுட்டு. நான் உங்களுக்கு நியூயார்க்லேயே காட்டியிருப்பேன். பட் ஆனால் நம்ம சாப்பிடல மெக்சிகன் ஃபுட்டு. இங்கே வந்து நான் சாப்பிடுவேன். நியூயார்க்கில் இல்லாத நிறைய சின்ன சின்ன கடைகளாக பொட்டி கடை மாதிரிலாம் இருந்தது. ஆனால் நம்ம அதை ட்ரை பண்ணல. இங்கே வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட், இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸை பாருங்கள், செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. உள்ளே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அந்த பாட்டெல்லாம் போட்டு ட்ரெடிஷ்னலாக சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், சூப்பர்ல. சரிங்க, இந்த ஃபுட்டை நம்ம எப்படியாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு சூடாக இருக்கும்போது சாப்பிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்களே, இங்கே பாருங்க, நம்மளோட ரூம் டூர் இதுதாங்க. சூப்பராக இருந்துச்சு, கிளாஸியான ரூமுங்க. பாருங்க, நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த இடத்துல. நம்ம இந்த மாதிரி ஒரு ரூமில் தங்கினதே இல்லை. நான் உங்களுக்கு வெளியிலலாம் காட்டினேன், ஆனால் உள்ளே வந்து காட்டல. உள்ளே பாருங்க, செம்ம க்ளீனாக அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த வாலில் வச்சுருந்த அந்த இதெல்லாம் ஃபோட்டோ ஃப்ரேம் டிசைன் எல்லாமே பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக வேற மாதிரி இருந்தது இது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் என்ன ஒரே ஒரு குறைனா, நமக்கு இந்த இடத்தாண்ட ஒரு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இங்கே இல்லை. ஆனால் எங்கே தெரியுமா இருந்தது, இங்கே இருந்தது.
பரவாயில்ல, ஒரு 4-5 இருந்தது. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த YMCA ஹாஸ்டல் ரொம்ப ரொம்ப மோசம். வெறும் ஒன்று தான் சார்ஜிங் பாயிண்ட்டு, இதில் 5 இருக்குது அட்லீஸ்ட்டு. சூப்பர். அதுக்கப்புறம் இது முக்கியமான விஷயம் பாருங்கள், இந்த மாதிரி ஃபோனு இன்னும் கூட இருக்குது இங்கே. அதேமாதிரி இங்கே பாருங்களேன், இந்த சுவிட்ச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. இது நம்ம ஏற்ற வந்து பிரைட்னஸ் ஏறுது, பிரைட்னஸ் கம்மி பண்ணால் இப்படி செம்மல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேன் பாருங்கள், ஃபேன் நான் காட்டுறேன். இப்போ வந்து 1, அதுக்கப்புறம் 2, எங்க டைட்டாக இருக்கு போல், 2, 3, 4 அப்படி ஏற்றிக்கலாங்க. குளிர் அதிகம், அதனால் 2ல நிறுத்திப்போம். இங்கே பாருங்க, இந்த ஃபேனு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இருங்க நிறுத்திட்டு காட்டுறேன். நிறுத்திட்டு காட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும் இது. இங்கே பாருங்க, நிறுத்துவோம், நிறுத்திட்டு காட்டுறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த கிளாசெட்டு இது பாருங்க, எல்லாம் மரத்துலேயே. இங்கே பாருங்க ஹேட்ஸாம், தொப்பி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி லைட் ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சம், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், லைட் ஆன் பண்ணிட்டேன். ஃபுல் பிரைட்னஸே இவ்வளோ தான். ஹேட்ஸு, ஹோஸு, பைஜாமாஸ். அந்த காலத்தில் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போலாம் யார் ஹேட்லாம் யூஸ் பண்ணுறா? ரொம்ப ரொம்ப அரிது தான் அது மாதிரிலாம் பார்க்குறதில்ல. இங்கே பாருங்க, நின்றுடுச்சு ஃபேனு. ஃபேனோட டிசைனை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக கிளாஸியாக இருக்குது பாருங்கள். அதில் எவ்வளோ வேலைப்பாடுகள் பாருங்களேன். கட்டையிலங்க, அதுவும் மெட்டல் இல்லை, கட்டையிலே பண்ணியிருக்காங்க அந்த ஃபேனோட ரெக்கெல்லாம். சூப்பராக இருந்துச்சு, பார்க்கறதுக்கே அழகாக இருக்குல்ல.